ஹாய் கோட் ட்ரெய்லர் வந்துருச்சு. அதை பற்றி தான் நம்ம டிகோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும், நான் அணிலும் ஆமையாக கிடையாது. கோட்டோட ட்ரெய்லர் பார்த்துட்டு அதோட கூஸ் பம்பில் நானே அதோட வைப்பில் டிகோட் பண்ணுறேன். இது நியூட்ரல் ஃபேன் டிகோட். கோட் மூவி டைம் ட்ராவல் மூவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியுது இப்போ வந்து ட்ரெய்லர் வச்சு. ஏன்னா 3 விஜயும் ஒரே ஏஜில் இல்லை, வேறு வேறு ஏஜில் இருக்காங்க. ஸோ ஒரே டைம் லைன், பட் வேறு வேறு ஏஜ் குரூப்பை காட்டுறதுக்காக டிஏஜிங் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 18 to 20 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் நடக்கிற டோட்டல் ஸ்டோரியை தான் காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்ததும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. செகண்ட் ஹாஃப் தான் கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதில் தான் கேமியோ ரோல் வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீகோட் பண்ண வரைக்கும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 by 1 கேளுங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் விஜய் ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஏஜென்ட்டு. இன்ட்ரோடக்ஷன் ஒரு ஃபைட் இருக்குது. அந்த கோட் சூட்டில் ஒரு பில்டிங் உள்ள வர ஃபைட்டு. அந்த ஃபைட்டு முடிஞ்சதும் அவங்க டீமோட ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டி தான் அந்த விசில் சாங்கு. அந்த விசில் சாங் முடிஞ்சதும் காலைல அந்த மருதமலை மாமணியை பாட்டு பாடிட்டு வராரு. தென் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அது எங்கன்னா பேங்காங்க்கு ஸ்னேகா. தென் அவனோட குட்டி பையன் 5 to 6 இயர்ஸ் பையனை பேங்காங்க்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே தான் ஒரு ஃபைட் நடக்குது. அங்கே நடக்கிற ஃபைட்டில் தான் ஸ்னேகா மேக்ஸிமம் டெலிவரி பெயினில் அந்த டைமில் இறந்துடுறாங்க. அப்புறம் ஸ்டோரியை அப்படியே கட் பண்ணி 17 to 18 இயர்ஸ் அப்புறம் காட்டுறாங்க. அதில் தான் ஸ்பார்க் விஜய் காட்டுறாங்க. ஸ்பார்க் விஜய் யாருன்னா அந்த விஜயோட பெரிய பையன். 5 to 7 இயர்ஸ் அந்த சின்ன பையனை காட்டினாங்கல்ல, அந்த பையன் தான் இது. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் திரும்ப இவங்களுக்கு டாஸ்க் வருது. யார்? பெரிய விஜய்க்கு. யாருக்கு கொடுக்குறான்னா பிரைம் மினிஸ்டர் லெவலில் கொடுக்குறாங்க. மேபி இந்த கேமியோ வந்துட்டு விஜயகாந்தை கூட இருக்கலாம். அப்போ தான் இந்த ஒய்ஜி மகேந்திரன் அட்வைஸ்லாம் வருது. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன், அந்த மாதிரிலாம். தென் இந்த டாஸ்க் எடுத்ததும் உடனே ஊருக்கு வராங்க, சென்னை வராங்க. சென்னை வந்தோடனே மெட்ரோ ட்ரெயினில் ஒரு ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டில் ஒரு பையன் வந்து ஹெல்மெட் போட்டு சண்டை போட்டுட்ருக்கான். அந்த ஃபைட்டு முடிவில் அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணக்குள்ளே அதை பார்த்தா அது இன்னொரு விஜய். அதுதான் அந்த நாளைய தீர்ப்பு விஜய். 16 to 17 இயர்ஸ் இருக்குது. அங்கே தான் இன்டர்வல் வைப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் யார் அந்த நாளைய தீர்ப்பு விஜய் எப்படி வந்தால், அது மேபி குளோனிங்கா இல்லைனா அந்த ஆக்சிடென்டாவுக்குள்ளே பிறக்கிற இன்னொரு சின்ன விஜயா அப்படின்றது தெரியும். இந்த சேம் டைம் சென்னையில் எங்கே பாம்பு வச்சுருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது சேப்பாக் ஸ்டேடியத்தை தான் கிளைமேக்ஸ் ஃபைட் நடக்குது. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் விஜய் யார் கூட 1 to 1 சண்டை போடுறாரு. மேபி அது நாளைய தீர்ப்பு விஜயா கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சர்ப்ரைஸ் இருந்து அந்த சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். எஸ்கே வந்து கேமியோ பண்ணுறான்றாங்க. மேபி அந்த சர்ப்ரைஸ் கேமியோ வந்துட்டு எஸ்கேவாக இருந்தால் படம் வேறு லெவலில் இருக்கும். ட்ரெய்லர் கட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஷாட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் போங்க, உங்களுக்கு படம் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். செப்டம்பர் 5 எல்லோரும் தேட்டரில் மீட் பண்ணுவோம். பாய். இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது டீகோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.